ஷார்க் எங்கேயோ இருக்கு, எப்படி திடீர்னு மோப்பம் பிடிச்சா வந்து பிடிச்சவங்களா? இந்த ஷார்க்குமே இந்த எலக்ட்ரிக் பல்சஸ்லாம் உணர்றதுக்கு ஒரு கோஸ்ட்ல ஒரு டபிள்யூ பேட்டரி, அதான் நம்ம ரிமோட்லாம் ஒரு செல் போடுவோமே, அந்த பேட்டரி ஒன்று அந்த இடத்துல வச்சும் இன்னொரு பேட்டரியை நம்ம ஃப்ளோரிடாவோட கோஸ்ட்ல வச்சு Glad things went our way. It didn't go our way. Nothing. என்னம்மா பயந்துட்டியா? ஆமாண்டா. நீ பயந்தது இல்லாம என்னையும் பயமுத்தி விட்ட. போடா. அது சரி, அவங்க ஷிப்ல எங்கேயோ இருக்காங்க, இந்த ஷார்க் எங்கேயோ இருக்கு, எப்படி திடீர்னு மோப்பம் பிடிச்சா வந்து பிடிச்சவங்களா? இப்போ உனக்கு என்ன, அந்த ஷார்க் எங்கேயோ இருந்து எப்படி உங்களை கண்டுபிடிச்சு அட்டாக் பண்ணுச்சு அதானே உனக்கு தெரியணும். சின்ன விஷயம் தான், நானே உனக்கு விவரமா சொல்றேன். இப்போ நம்மளுக்குலாம் உணர்வுகள் இருக்குல்ல, நம்ம ஸ்மெல் பண்றது, டேஸ்ட் பண்றது, நம்ம கண்ணு மூக்கு காது வச்சுலாம் நம்ம சென்ஸ் பண்றோம் இல்லையா, இதே மாதிரி ஷார்க்குக்கு ஒரு புது உணர்வு இருக்கு. அதை நம்ம எலக்ட்ரோ ரிசெப்டார்ஸ்னு சொல்லுவோம். இந்த எலக்ட்ரோ ரிசெப்டார்ஸ்னா ஒன்றும் இல்லைம்மா, இந்த கரண்ட் சார்ஜஸ்லாம் இருக்குல்ல, அது அதை சுற்றி இருந்துச்சுன்னா அதனால அதை சென்ஸ் பண்ண முடியுது. நம்ம ஏற்கனவே ஒரு வாட்டி பேசணும்ல, இந்த இடி எப்படி வருது, மின்னல் எப்படி வருதுன்னா, அதே கான்செப்ட் தான் இப்போ யூஸ் பண்ண போகிறோம். நான் கூட எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி காட்டினேனே, ஒரு சீப்பை வச்சு எப்படி நம்மளால பேப்பர்லாம் லிஃப்ட் பண்ண முடியுது அப்படின்ட்டு. அதே தாம்மா, இப்போ நம்ம எல்லாரையுமே சுற்றி சார்ஜஸ் இருக்கும், நம்ம உடம்புலேயே சார்ஜஸ் இருக்கும், பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கும், நெகட்டிவ் சார்ஜ் இருக்கும். பொதுவாக நம்ம பண்ணுற மூமெண்ட்ஸில் நம்மளுக்கு தெரியாமல் இந்த சார்ஜஸ் வந்து கொஞ்சம் வெளியே வரும். அதை நம்ம உணர முடியாட்டியுமே சில உயிரினங்களால் நல்லாவே உணர முடியும், முக்கியமாக கடலில் இருக்கிற உயிரினங்களால். சூப்பர்டா. அதில் ஷார்க்கை பார்த்தீங்கன்னா இதை சூப்பராக உணரும். இப்போ இந்த எலக்ட்ரோ ரிசெப்டார்ஸ்னு சொன்னல, இதுல ரெண்டு வகை இருக்குமா. ஒன்று ஆக்டிவ் எலக்ட்ரோ ரிசெப்டார், ஒன்று பாசிவ் எலக்ட்ரோ ரிசெப்டார். ஓகே, இது என்னன்னு ஒவ்வொன்றா நான் தெளிவாக சொல்கிறேன். ஆக்டிவ் எலக்ட்ரோ ரிசெப்டார் அப்படின்னா அந்த உயிரினமே தன் உடம்புல இருந்து இந்த எலக்ட்ரிக் சிக்னலை வெளியே அனுப்பும். அந்த சிக்னல் அதை உடம்புல இருந்து வெளியே போறப்ப பக்கத்துல மீன் இருக்கா இல்லை வேற ஏதாவது இருக்கான்ட்டு சென்ஸ் பண்ணி அது ரிசீவ் பண்ணிக்கும் அந்த டேட்டாவை. இதை வச்சு அதனால கண்டுபிடிக்க முடியும் என்னென்ன எங்கெங்க இருக்கு அப்படின்ட்டு. ஓகே, இதே மாதிரி பாசிவ் எலக்ட்ரோ ரிசெப்டார்னு ஒரு கான்செப்ட் இருக்கு. இதுல அந்த சிக்னல் மற்ற பாடிஸ் அனுப்பும்ல, இப்போ உதாரணத்துக்கு ஒரு மீன் இருக்குன்னா அந்த மீன்ல இருந்து ஒரு சிக்னல் வரலாம், எலக்ட்ரிக் சிக்னல். அந்த சிக்னலை இந்த மீன் சென்ஸ் பண்ணி டிடெக்ட் பண்ணும், இங்க ஒரு மீன் இருக்கு, அங்க ஒரு மனுஷன் இருக்கான் அப்படின்ட்டு. ஸோ இதுதான் நம்ம பாசிவ் எலக்ட்ரோ ரிசெப்டார்னு சொல்லுவோம். ஓ, இந்த சென்ஸ் வச்சு தான் ஷார்க் அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்கா. எலக்ட்ரிக்கல் சார்ஜஸ்னால சென்ஸ் பண்ணுன்னு நீ சொன்ன, ஆனால் அது எந்த அளவுக்கு சென்ஸ் பண்ணும்? எந்த அளவுக்கு சென்ஸ் பண்ணும்னா, இப்போ கடல் தண்ணி இருக்குல்ல, அந்த கடல் தண்ணியில் 1 மில்லி லிட்டரில் 10 லட்சத்தில் 1 பங்கு வோல்டேஜ் அமிச்சா கூட அதனால சென்ஸ் பண்ண முடியுமா? வாவ். அது மட்டும் இல்லைம்மா, இன்னொரு சுவாரஸ்யமான விஷயமும் இருக்குது. யூனிவர்சிட்டி ஆஃப் பர்மிங்ஹாமில் ஒரு சின்ன ஸ்டடி பண்ணியிருக்காங்க. அதன்படி என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம நியூயார்க்கோட கோஸ்ட்டில் ஒரு டபிள்யூ பேட்டரி, அதான் நம்ம ரிமோட்லாம் ஒரு செல் போடுவோமே, அந்த பேட்டரி ஒன்று அந்த இடத்துல வச்சும் இன்னொரு பேட்டரியை நம்ம ஃப்ளோரிடாவோட கோஸ்ட்டில் வச்சு ஒரு ஸ்விட்சை வச்சு நம்ம கரண்ட் பாஸ் பண்ணோம்னா, அந்த ஷார்க் ஒரு வேளை இதுக்கு நடுவில் பாஸ் ஆச்சுன்னா அந்த ஸ்விட்ச் ஆன்ல இருக்கா இல்லை ஆஃப்ல இருக்கான்னு கூட கண்டுபிடிக்கிற அளவுக்கு சக்தி இருக்கும்ட்டு தியரிட்டிக்கலாக சொல்கிறாங்க. டேங்கப்பா, செம்மடா. ஆமாம்மா, இந்த ஷார்க்கோட சென்சேஷன் எந்த அளவுக்கு பவர்ஃபுல்னா, நம்ம கிட்ட இருக்கிற மாடர்ன் டெக்னாலஜியில் இருக்கிற எல்லா டிவைசஸுமே இந்த அளவுக்கு அக்யூரேட்டாக கண்டுபிடிக்க முடியாதுன்னு சொல்கிறாங்க. நம்மளால தூரமாக சமைக்கிற சமையலையே மூக்கால ஸ்மெல் பண்ண முடியுது, இதோ நாக்கால டேஸ்ட் பண்ண முடியுது. அதே மாதிரி ஷார்க்கால எலக்ட்ரிக்கல் சிக்னல்ஸை எதை வச்சு சென்ஸ் பண்ண முடியுது? இப்போ நம்ம எப்படி நம்ம மூக்கை வச்சு ஒரு ஸ்மெல்லை உணர்றோம், அதே மாதிரி இந்த ஷார்க்குமே இந்த எலக்ட்ரிக் பல்சஸ்லாம் உணர்றதுக்கு ஆம்புலி ஆஃப் லாரன்சினி அப்படின்ற ஒரு சென்ஸ் ஆர்கனை யூஸ் பண்ணுது. இதை பற்றி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 1678 இட்டாலிக்கு சேர்ந்த ஒரு ஃபிசிஷியன் ஸ்டிஃபானோ லாரன்சினின்றவர் தான் டிஸ்கிரைப் பண்ணியிருக்காரு. அதனால தான் இந்த ஆர்கனுக்கு அவரோட பேரையே வச்சுட்டாங்க. இப்போ ஷார்க்கோட தலை இருக்கு இல்லையா, அது கீழே பார்த்தீங்கன்னா குட்டி குட்டியாக ரெட் கலர் டாட்ஸ்லாம் இருக்கும். இந்த டாட்ஸில் தான் சென்ஸ் ஆர்கன்லாம் இருக்குது. அந்த எலக்ட்ரோ ரிசெப்டர்ஸ்னு சொன்னோமே, இதெல்லாம் இங்கே தான் லொக்கேட் ஆகிருக்கு. இதை வச்சு தான் ஷார்க்னால இந்த எலக்ட்ரிக் சிக்னல் எல்லாமே சென்ஸ் பண்ண முடியும். நீ சொல்கிறபடி பார்த்தா கடலில் நிறைய உயிரினங்கள் இருக்கும், அதில் நிறைய எலக்ட்ரிக்கல் டிஸ்டர்பன்சஸும் இருக்கும். இத்தனை டிஸ்டர்பன்சஸ்லையும் ஷார்க்கால் கரெக்டாக எப்படி அட்டாக் பண்ண முடியும்? கரெக்ட்மா. இப்போ வெறும் மீன்னால மட்டும் இல்லைம்மா, இப்போ கடலில் இருக்க உப்பளவுனால, டெம்பரேச்சர்னால, இந்த தண்ணியோட மூவ்மெண்ட்னாலே கூட இந்த வோல்டேஜில் டிஃப்ரென்ஸ் இருக்கும். இந்த டிஃப்ரென்ஸுமே ஷார்க்னால கண்டுபிடிக்க முடியும். ஆனால் ஷார்க் பார்த்தீங்கன்னா பொதுவாக அட்டாக் பண்ணுறப்ப அதோட எல்லா சென்சஸுமே யூஸ் பண்ணும். உதாரணத்துக்கு இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு அட்டாக் போகும் முன்னாடி அது ஸ்மெல்லையும் பண்ணும், காதாலையும் கேட்கும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அது டேஸ்ட்டும் பண்ணும், கண்ணாலையும் பார்க்கும். இதெல்லாம் தாண்டினதுக்கப்புறம் கிட்ட வந்ததுக்கப்புறம் இந்த எலக்ட்ரோ ரிசெப்டர்ஸ் வச்சு கரெக்டாக யாரை அட்டாக் பண்ண போகிறோன்றதை லொக்கேட் பண்ணி அந்த ஆங்கிளில் போய் அப்படியே அட்டாக் பண்ணும். கடல் தண்ணியில் உப்பு இருக்கு, உப்பு தண்ணியில் சார்ஜஸ் நல்லா பாஸ் ஆகும், அதனால ஃபிஷ்ஷஸால நல்லா அதை சென்ஸ் பண்ண முடியுது. அப்படிதானே? அப்படிதான். ஆனால் காற்று பார்த்தீங்கன்னா இன்சுலேட்டர்,
அங்க சார்ஜஸ் ஈஸியா பாஸ் ஆகாது. ஆனா அங்க கூட இதே மாதிரி ஒரு டெக்னிக் ஒர்க் ஆகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சயின்ஸ் பேசாம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் பட்டனை அமுக்கிடுங்க. அப்பதான் எங்களோட ஃபியூச்சர் வீடியோ அப்டேட்ஸ் உங்களை ரீச் ஆகும். பாய்.